அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை இணைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை பேசையில நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலப்பா. ஸ்பாய்லர் இல்ல பாய்லர் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. அதெல்லாம் ஒண்ணுமே நாங்க ஜெனரலா தான் பேசணும். அதனால அவர் என்ன பேசினாரு, ஜெனரலா பேசணும். இல்ல எல்லாரையும் பத்தி தான் பேசுவோம். அரசியல்னா எல்லாரையும் பத்தி தான் பேசுவோம். ஆனா அவர் என்ன கருத்து சொன்னாரு, கருத்து பரிமாற்றங்கள் எதுனா என்னால சொல்ல முடியாது. பட் எல்லாமே பாசிட்டிவா தான் பேசப்பட்டது. இல்ல இப்ப என்டிஏ வில் பி வின்னர். யாரெல்லாம் என்டிஏ கூட வர்றாங்களோ எல்லாருமே ஜெயிப்பாங்க. அதான் நாங்க மறுபடியும் விஜய் கிட்ட சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க தனியா நிக்கிறத விட எல்லாரும் இணைஞ்சு நின்னோம்னா வெற்றி இன்னும் சுலபமா இருக்கும். அது விஜய்க்கும் பொருந்துன்றதான் எனது கருத்து. நீங்க தென்மாவட்டத்துல போட்டிடுவீங்களா, சென்னையில போட்டிடுவீங்களா? தெரியலப்பா. கட்சி என்ன ஆண்டவனும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் என்ன சொல்றாங்களோ அவ்வளவுதான். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக கூட்டணிக்கு தவிக தலைவர் விஜய் வர வேண்டும் என்று தற்போது பாஜக முக்கிய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை அவர் கூறியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு தொகுதிகள் ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை பிரத்யேகமாக முதலில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஒளிபரப்பி இருக்கிறது. இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், இதில் இந்த முடிவுகளுக்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்களா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், நான் இப்போது குறிப்பிட்டது போல தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இவர்கள் இடம்பெற எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் தந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இதுகுறித்து என்ன நினைத்திருக்கிறார்கள்? அவங்களுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்கவில்லை. இப்படி ஒரு தகவல் வந்திருக்குன்றத அவங்க பார்த்திருப்பாங்க, நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி அடுத்த கட்டமா அணுக போகிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஏன்னா அவங்க இருவரும் இன்னைக்கு ஓபிஎஸ் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் அவர் முடிவு எடுக்க இருக்கிறார். அந்த முடிவுக்கு முன்பாக இவர்கள் ஒரு காயினை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள கூட்டணியில வச்சுக்கலாம். இந்த கூட்டணியில் வைத்துக் கொள்ளலாம் என்பது எந்த அடிப்படையில் அமைய போகிறது என்பது இன்னும் தெரியவில்லை. என்றால் கடந்த தேர்தலில் ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்பட்டு வந்தார். தற்போது அவர் அதிமுகவிலேயே இல்லாத ஒரு நிலையில ஓபிஎஸ்க்கு எப்படி இடங்கள் ஒதுக்க போகிறார்கள் என்பது பார்க்க வேண்டியது இருக்கிறது. மறுபுறத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக டிடிவி தினகரன் அவர் தனியாக ஒரு ரூட்டை வச்சு கிட்டத்தட்ட 7 வருடங்களாக அவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நடத்தி வருகிறார். அவர் எப்படி செயல்பட போகிறார், அவர் இந்த அழைப்பை எப்படி பார்க்க போகிறார், இல்ல இந்த ஒப்புதலை எப்படி ஏற்க போகிறார் என்பதும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. கூட்டணி என்றால் பாஜகவுடன் அவர்கள் கூட்டணி சேர்ந்து வரப்போகிறார்களா அல்லது அதிமுக தலைமையில் அந்த கூட்டணியை அமைத்து அவர்கள் வரப்போகிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கான பதில், இதற்கான ஒரு தகவல் அவர்கள் தரப்பில் இருந்து விரைவில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினத்தில் ஆண்டிப்பட்டியில டிடிவி தினகரனும் சென்னையில ஓபிஎஸும் எம்ஜிஆர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இன்று ஓபிஎஸ் ஒரு முக்கிய முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அதிமுக பாஜக தலைவர்கள் மத்தியில் நடக்கிற பேச்சுவார்த்தையில் வந்திருக்கக்கூடிய இந்த விவரங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த இரு தலைவர்களும் என்ன முடிவை எடுத்து சொல்ல போகிறார்கள் என்பதுதான் அடுத்த கட்ட நகர்வாக பார்க்க வேண்டியது. சுபாஷ், அதே போல முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கும் எண்ணம் இல்லை என்பதை மீண்டும் பதிவு செய்து வந்திருக்கிறார். அந்த ஒரு சூழலில் தற்போது கூட்டணியில் இவர்கள் இடம்பெற அவர் சம்மதித்திருப்பது என்பது நிபந்தனையோடு நடந்திருக்கும் என்று எடுத்துக் கொள்ளலாமா? இல்ல, அவரு கட்சியில சேர்க்க மாட்டோன்றதுல உறுதியாக இருக்கிறார் என்பதுதான் இப்ப வரையும் நமக்கு இருக்கக்கூடிய தகவல். அதனாலதான் அவர்கள் கூட்டணி என்ற அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தால்தான் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான ஒரு அணியாக, ஒரு கூட்டணியாக இருக்கும் என்று பாஜக தலைமையும் விரும்புகிறது. அதற்காக இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த அணுகுமுறைகள் எல்லாம் நடக்கிறது. இந்த அணுகுமுறைகளுக்கு பின்னராக எப்படி இது அமைய போகிறது என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டியது இருக்கிறது.